அழகாக சேர் டேபிள் செட் பண்ணி நமக்கு பிடிச்ச மசால் பொரியை கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டோட சுகாதாரமான முறையில் நம்ம வீட்லேயே பண்ணலாம். வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் நமக்கு பிடிச்சதை நாமே செய்யலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மாங்காய், கொஞ்சோல புதினா எல்லாம் சேர்த்து வதக்கி அதை ஒரு அரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சோல எண்ணெய் ஊற்றி அந்த போட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோல உப்பு, அவிச்சு வச்சிருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு விட்டு எடுத்தால் குருமா ரெடி. இப்போது மல்லி, புதினா, கொஞ்சோல மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்து நிறையா தண்ணி ஊற்றி இது பண்ணால் நமக்கு மின்ட் சட்னி ரெடி. அடுத்து ஸ்வீட் சட்னிக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், டேட்ஸில் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான புளி சட்னி ரெடி. இப்போ கார்னையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதெல்லாம் இவ்வளோ அழகாக செட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் ஒன்று எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். கடையில் வாங்குற அதே டேஸ்ட் இருந்துச்சுங்க. நான் இதில் சாட் மசாலா கூட ஆட் பண்ணல. அந்த பட்டாணி நடுவில் கடிக்க வர்றது, அந்த கார்னோட க்ரன்ச்சினஸ், அந்த பொரி நல்லா ஊறினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி என்ன சப்போர்ட்